ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 20/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 8. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. கும்ப லக்னம் இருப்பு 3 நாழிகை 38 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:51 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 1:03 வரை வனிசை, பின்பு பிற்பகல் 1:11 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம், கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு லாபமிக்க நாளாக அமையப் போகிறது. லாபம்னா யாருக்கு தெரியுங்களா? பூமி, உலோகங்கள், மெட்டல்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு லாபமுள்ள நாளாக அமையப் போகிறது. எப்படி நான் திடீர்னு ஒரு 2 hours 3 hours இல்லைன்னா ஒரு 1 day இந்த உலோகங்கள் சம்பந்தப்பட்ட ரேட்ஸ் எல்லாமே ஹைக்கில் வரும், அதாவது பீக்கில் வரும், உயர்வு ஆகும். அதனால் அந்த டைமில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிற நாளாக அமைய போகுதுங்க. அதனால் இந்த நாளை கொஞ்சம் நல்லபடியாக சாமர்த்தியமாக ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வியாபாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். திடீர் உங்களுடைய வேலை மாற்றத்தினால கூட லாபம். வேலை மாற்றம்னா எப்படி தெரியுங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் ஒரே டைமை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க. அதுக்காக உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்து கொண்டும் யோசித்து முடிவெடுக்காதீங்க. எப்படின்னா, எனக்கு ஃபேமிலி இங்கே இருக்காங்க, என் குழந்தை ஸ்கூலில் படிக்கிறாங்க, எனக்கு இங்கே சௌரியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை நிராகரிக்காமல் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அவசரப்படாமல் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் முடிவெடுத்தீங்கன்னா நல்லதே நடக்கும். சொத்து பிரச்சனையிலேருந்து இதில் நீங்கள் விலகுவீங்க. எப்படின்னா ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அது யாருக்குன்னா உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சின்ன சொத்து பிரச்சனை இருக்கும். அதாவது ஒரு அடி செவரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த நாளில் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு ஒரு லாபமாக அமையறதுக்கு உண்டான நாளாக அமையப்போகிறது. பரிகாரம். திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரை சுற்றி வரும்போது அந்த கிரிவல பாதையில் இடுக்கு பிள்ளையாருன்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கார். அவரை நீங்கள் மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் எப்பவும் நல்ல நாளாக அமையறதுக்கு அவர் அருள் புரிவார். அப்படி உங்களால் திருவண்ணாமலைக்கு போக முடியலன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வறுத்த வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் கலந்து வந்திருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு செழிப்புள்ள நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நாம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போகிற கனவு என்ன தெரியுங்களா? மேகம். மேகம்னா என்னது? கிளவுட்ஸ். இந்த மேகம் கருமேகமாக இருக்குமா இல்லை வெள்ளை கலரில் மேகமாக இருக்குமா அதெல்லாம் நினைக்காதீங்க. மேகம் அதுதான் பொதுவான ஒரு பலன். அப்போ மேகம் உங்கள் கனவுல வந்துருச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான பயணத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, திடீர் பயணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் கனவில் மேகம் வந்தால் திடீர் பயணம், இதுதான் அறிகுறி. நன்றி, வணக்கம்.